திமுக வெற்றி பெற்ற பிறகு திமுக 67 ஜெயிச்ச பிறகு அவர் அரசு வீட்டை காலி பண்ணிட்டு வாடகை வீட்டுக்கு போயிடுறாரு. வாடகை வீட்டுக்கு போயிடுறாரு. வாடகை வீட்டுக்கு போன பிறகு 67 வாடகை கொடுக்க முடியல. வாடகை கொடுக்க முடியாமல் குடும்பத்தோட மதுரைக்கு போயிடுறாரு. சொந்த ஊருக்கு போயிடுறாரு. தும்பப்பட்டிக்கு போயிடுறாரு. அப்போ போன பிறகு எங்கே போனாலும் டவுன் பஸ்ஸில் அவருடைய நண்பர்கள் திருச்சியில் ஒரு பெரிய தியாகி இருந்திருக்கார். அவர் வீட்டுக்கு ஒரு நாள் போகும்போது கால் வீங்கி இருந்துதான். அப்போது இந்த தகவல் சிவாஜிக்கு போகுது. சிவாஜிக்கு போன பிறகு நீங்கள் ஒரு கார் வாங்கிங்க. அந்த காலத்தில் 2 லட்ச ரூபா. யார்? சிவாஜி வந்து ஒரு போட்டு தங்க செயின் ப்ரெஸ்லெட்டு இது எல்லாத்தையும் ஏலம் விடுறாரு. ஏலம் விட்டு 2 லட்ச ரூபா கொடுக்குறாரு. நடிகர் திலகம் சிவாஜி கொடுத்த உடனேயா அதை வாங்கி வச்சுக்கிறாரு. திருப்பி பார்த்தா ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு கால் வீங்கி அதே பஸ்ஸில் வர்றாரு. 2 லட்சம் எங்கேயா போச்சு? தான் கார் வாங்க சொன்னேன். நான் பிடிச்ச காரை வாங்கி சொன்னேன்ல, டிரைவரும் போட சொன்னேன், நான் சம்பளம் தரேன்னு சொன்னேன். 2 லட்ச ரூபாய் காங்கிரஸ் நிதியில் சேர்த்துட்டேன். காங்கிரஸ் கட்சியிலேயே நிதியில் சேர்த்து விட்டேன்னு சொல்கிறார். அப்போது சிவாஜி கண்ணிலிருந்து நீரே வராது. நடித்தாலும் கிளிசரன் போட்டு நடிக்க தான் கண்ணீர் தண்ணி வரும். புடுன்னு அருகில் இருந்தவங்க சொல்கிறாங்க. இப்படி ஒரு தியாகியை காங்கிரஸ் பெற்ற காரணத்தினால்தான் அன்றைய காங்கிரஸ் தியாகிகளுடைய கட்சியாக இருந்தது.